ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெனால்ட் டிரைவர் பற்றி. அதாவது இந்த கார் நம்ம கார் தான். இப்போ இந்த கார் டோட்டலாக 47,440 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இத்தனை கிலோமீட்டர் ஓடுறதுனால இந்த காரில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பற்றி இப்போ இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஆனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். Okay friends, welcome back to our channel Auto Tech. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவை ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரி ஓகேப்பா, இந்த கார் எப்போ வாங்கினது, எவ்வளோக்கு வாங்கினது, என்ன வேரியன்ட், என்ன டிரான்ஸ்மிஷன்? ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கார் வந்து மார்ச் மாசம் 2022 வாங்கினது. 3 வருஷம் ஆச்சு வாங்கி. இதனுடைய விலை எவ்வளோடான்னா 8,70,000. 2022 மார்ச் மாசத்தில் வாங்கும்போது 8,70,000 மேனுவல். இது RX RXZ டாப் வேரியன்ட். டாப் வேரியன்ட் RXZ டாப் வேரியன்ட். சரி ஓகேப்பா, இந்த கார்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? இந்த கார்ல பிடிச்ச விஷயம்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்போ நான் எங்கடானா கோ பேசஞ்சர் சீட்ல தான் உட்காந்து வரும் பெரும்பாலும். எப்போது ஒரு சில நேரத்துல பேக் சைட்ல உட்காந்து வந்துக்கிறேன். கோ பேசஞ்சர் சீட்ல உட்காந்து வரும்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பேக்ல உட்காந்து வரும்போது கூட கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இந்த காரை பத்தி எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. என்ன ஒன்னா, கீழே இறங்கும் போது மட்டும்தான் இந்த கால் வந்து கொஞ்சம் லைட்டா இடிக்குது. அது அப்படி தூக்கி இறங்கி வர வேண்டியதா இருக்கு. மத்தபடி எல்லாம் இந்த கார் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி ஓகேப்பா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல உட்காந்து இருக்கிறீங்க, கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? தேர்ட் ரோல உட்காந்து இருக்கிறீங்களா? தேர்ட் ரோல உட்காந்துக்கிறேன். அதாவது எனக்கு அது தேர்ட் ரோல உட்காந்து வந்தா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்டான்னா நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கனால பேக் சீட் வந்து இந்த முட்டில இடிக்கல, கரெக்டா இருக்கு. ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் விட்டு தான் இருக்கு. இதே வந்து கொஞ்சம் ஹைட்டா ஒரு 6 ஃபீட் அந்த மாதிரி ரேஞ்சில் உட்கார முடியாது. உட்காந்து வந்தா மிஞ்சி போனா ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். அதுக்கு மேல டிராவல் பண்ணோம்னா ஒரு 300 போகணும், 200 அதுக்கு மேல டிராவல் பண்ணோம்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா முட்டி வலிக்கும், இடிக்குது. இந்த கார் வந்து ஜோல்ரிங் ரோட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ரைட் குவாலிட்டி கேக்குறேன் உங்ககிட்ட. ஜோல்ரிங் ரோட்ஸ்ல எப்படி இருக்கு ரைட் குவாலிட்டி, ஹைவேஸ்ல எப்படி இருக்கு, இந்த சிங்கிள் ரோட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு, ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது எப்படி இருக்கு? சோ உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க, ரைட் குவாலிட்டி பத்தி கேக்குறேன். இப்போ அந்த ஜோல்டிங் மேடு பள்ளமா இருக்க இடத்துல ஜோல்டிங் வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் நான் ஃபீல் பண்றேன். இதே நேஷனல் ஹைவே அந்த பக்கம் எல்லாம் போகும்போது நல்லா ஸ்மூத்தா இருக்கு. எந்த ஒரு ஜோல்டிங் இல்லாம ஏரோப்ளான்ல போனா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் குவாலிட்டி பரவாயில்ல. பள்ளத்துல இறங்கி ஏறும்போது நைஸா இருக்கு, அது எந்த குறையும் இல்ல. ஜோல்ரிங் ரோட்ஸ்ல போகும்போது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றீங்க, அது ஏன், என்ன ரீசனா இருக்கு? தட தட அந்த சவுண்டு, அப்புறம் அந்த ரோட்ல போகும்போது இந்த என்னது அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருப்பான், அதான் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் பேர். அதுக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா ஜோல்டிங் ஆகும்போது ஹெட்டேக் வர மாதிரியே இருக்கு. அது எல்லா கார்லயும் நடக்கும். எல்லா கார்லயும் இருக்கு அது. ஆனா எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா தான் தெரியுது. எல்லா கார்லயும் அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் மேல ஏறினா தட தட தடன்னு இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குங்களா? சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஷன் ஜோல்ரிங் ரோட்ஸ்ல போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். சரி அம்மா, இப்ப அப்பா வந்து சொல்லி இருக்கிறார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல உட்காந்து போயிருக்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் ரோலயும் உட்காந்து இருக்கிறீங்க, ஒரு 4-5 ரைட்ல மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. ஆனா பெரும்பாலும் நீங்க செகண்ட் ரோல தான் உட்காடுறீங்க. ஃபர்ஸ்ட் ரோல எப்படி இருக்கு ஃபீலிங், செகண்ட் ரோல எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரோல நல்லா காலை நீட்டிட்டு நல்லா உட்காந்து நல்லா இருக்குது. கோ பேசஞ்சர் சைடு உட்காந்து நல்லா இருக்குது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பேக் சைடு வந்து அதுவும் நல்லா இருக்குது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கு பாரு தேர்ட் ரோ, அந்த தேர்ட் ரோல வந்து நான் உட்காந்தனா எனக்கு வந்து முடியல, உட்கார முடியாது. உட்கார முடியல. நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், என்னால உட்கார முடியல. ஆனா கொஞ்சம் மெலிசா அந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க நல்லா உட்காந்துக்கலாம், என்னால உட்கார முடியல. மத்தது எல்லாமே நல்லா இருக்கு. ரைட் குவாலிட்டி. இப்போ அப்பா வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி டேமேஜ் ரோட்ல போகும் பொழுது, ஜோல்ரிங் ரோட்ஸ்ல போகும் பொழுது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. கார் ஷேக் ஆகுதுங்களா? ஷேக் ஆகுது. ஏன்னா நார்மலா இருக்கிற லேடிக்கு ஒண்ணும் இருக்காது, அது ஆபரேஷன் ஆகி இருக்கிற அந்த லேடிங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்துமா காரோடைய ரைட் குவாலிட்டியில பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் பிரச்சனை. ரோட் போட வேண்டியது அவங்க. இந்த மாதிரி டேமேஜ் ரோட் போட்டு வச்சாங்கன்னாக்கா கார் பிரச்சனை கிடையாது, அது கவர்மெண்ட் பிரச்சனை. சரிங்களா? கார் பத்தி நம்ம எதை குறையும் சொல்ல, ரோடு அந்த மாதிரி இருக்கிறனால ரோடு அந்த கார் ஷேக் ஆகதான் செய்யும். ஏன்னா அது கவர்மெண்ட் பிரச்சனை, அவங்க தான் ரோட் கரெக்டா போகணும், நம்ம டாக்ஸ் கட்டுறோம், அவங்க போடுறது இல்ல. சரி ஓகே,
செகண்ட் ரோ அண்ட் ஃபீலிங்களா கரெக்டா இருக்குங்களா செகண்ட் ரோ? நான் அநேகமா செகண்ட் ரோல தான் கோ பேசஞ்சர் உட்காந்துட்டு வருவேன். எப்பதாவது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரோல கோ பேசஞ்சர் சைடுல நான் உட்காந்துட்டு வருவேன். நல்லா இருக்குது. சரிம்மா. எல்லாம் நல்லா இருக்கு. அந்த இது சஸ்பென்ஷன் ஃபீலிங் ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது நல்லா இருக்கு. அப்பாக்கு அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ல போகும்பொழுது அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒண்ணுதான். அது வந்து தலைவலி, ஸ்டொமக் வந்து செக் ஆபரேஷன் ஆனதுனால அந்த ஷேக்கிங் அந்த மாதிரி ஆகுது. அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஃபீலிங். மத்தபடி ஒண்ணு இல்ல. அது வந்து வண்டியை பத்தி ஃபீல் எதுவும் சொல்ல முடியாது. ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ல எல்லா காரும் அப்படிதான் இருக்கும். இதனாலதான் அதுல வந்து இப்ப நீங்க பேசஞ்சரா உட்காந்துட்டு வரீங்க, உங்களுக்கு அப்படி இருக்கு ஃபீலிங். ஆமா. இது டிரைவர் ஓட்டிட்டு போறாரு இல்லையா, அந்த டிரைவர் வந்து ஸ்டேரிங் புடிச்சிட்டு போறாரு. ஸ்டேரிங்ல அந்த ஃபீல் வரும், ஆக்சிலேட்டர் பெடல்ல அந்த ஃபீல் வரும். அப்போ டிரைவருக்கு எப்படி இருக்கும்? ஆமா, ரொம்ப கஷ்டம். ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போடலாம், இவ்வளோ கம்மியா போடலாம். அவங்க ரொம்ப திக்கா போடுறாங்க, தட 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 தடன்னு தூக்கி போடு. சஸ்பென்ஷன் அடி வாங்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் பேசஞ்சருக்கு. ஒரு சில நேரத்துல பெரிய பெரிய வண்டிங்களே அன்கண்ட்ரோல் ஆகி ஆக்சிடென்டும் ஆயிருக்கு ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்னால. சரியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. என்னென்ன பிரச்சனை? வண்டி வீல் பிடிங்கி இருக்கு. ஏன்னா இந்த வேத்துற மாதிரி போட்டிருக்காங்களே வெள்ளைக்கோடு, ஆமா, இதனாலதான் பெரிய பிரச்சனை. இது சில இடத்துல லைஸா இருக்கு, சில இடத்துல கனமா இருக்கா. வண்டி அடிச்சு ஒன்று அத்துற கட்ட 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 அத்துறது, நம்மளை தன்மீறிய வண்டி உதறுது. நம்ம ஸ்டேரிங் நம்ம கையே உதறுது. அந்த அளவுக்கு பவரா இருக்கு போட்டிருக்காங்களா. இதனால ஏகப்பட்ட வண்டி பிரச்சனை ஆகி. ஸோ அங்கே கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த திக்னஸை கம்மி பண்ணி மெலிசா கொஞ்சம் போட்டாங்கனாக்கா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஏசி பத்தி கேட்குறேன். ஏசி குவாலிட்டி எப்படி இருக்கு? ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ்? ஏசி நல்லா இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிற சீட் கோ பேசஞ்சர் பேக் சைடு செகண்ட் ரோ நல்லா இருக்கு. ஒரு குறையும் இல்ல, நல்லா வருது. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 3 பேத்துக்கும் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் திருப்பினாலும் இந்த பக்கம் திருப்பினாலும் நல்லா இருக்கு. அதான் ஏசி வெண்ட் எங்க இருக்கு? செகண்ட் ரோல இந்த பக்கம் சைடுல பில்லர்ல இருக்கு. பி பில்லர்ல, இந்த பக்கமும் பில்லர்ல தான் இருக்குது. அதே தேர்ட் ரோல கரெக்டா அந்த ஏசியோட த்ரோ நம்மளுடைய மூஞ்சிக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? தேர்ட் ரோல பார்த்தாலும் ஏசி இருக்கு. தேர்ட் ரோலயும் ஏசி. இந்த ஃபேஸுக்கு மேல ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது சாக்கி வச்சலாம், மூடி கூட விட்டுறலாம். நம்ம ஏசி தேவையில்லைன்னா அது திறந்து விட்டோம்னா ஃபேஸுக்கு நேரம் தான் அடிக்குது. ஏசி நல்லா இருக்கு. தேர்ட் ரோல கூட ஏசி சூப்பரா இருக்கு. மற்றபடி காரை பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா, நல்லா தான் இருக்குது. வாங்கலாம். ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்கா இந்த கார் வந்து நல்லா யூஸ் ஆகுது, நல்லபடியா வாங்கலாம். அதுவும் இப்ப வந்து இருக்கிற கார்ல நிறைய ஃபியூச்சர் கொடுத்திருக்காங்க. இது வந்து நாம வாங்கினது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற கார்ல நிறைய கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என் மகன் சொல்லுவான், எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா என் பையன் சொல்லுவான், நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. அது அப்பா இந்த வண்டி வந்து இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு தெரியுங்களா? இந்த வண்டி வந்து 3 வருஷமா வருது. 47,400 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஆமா. சர்வீஸ் இது முக்கியமா என்னடான்னா, நாங்க வாங்கின புதுசுல 19 கிலோமீட்டர் கொடுத்திருந்தது. செங்கத்துல இருந்து ஆனம்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் கைஸ் வந்தேன் நயரா பெட்ரோல் பங்க்ல. இப்போ இருக்கிற பெட்ரோலை வச்சு 630 கிலோமீட்டர் போக முடியும்னு வண்டி சொல்லுது. நம்ம ஓட்டிட்டு வந்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா 171.5 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணி இருக்கிறோம். ஃபியூல் பாத்தீங்கன்னாக்கா 8.6 லிட்டர் பெட்ரோல் குடிச்சிருக்க வண்டி. அண்ட் வண்டி கொடுத்திருக்கிற மைலேஜ் 19.9 டோட்டலா 20. அண்ணா ஹைவேக்கு வர்றதுக்கு முன்னாடி நார்மல் ரோட்ல 60-70 இந்த ரேஞ்சில தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 2500 RPM டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் எப்போ நான் ஹைவே ரீச் ஆனோ, ஹைவேல என்னுடைய ஸ்பீட் 80-90 டோட்டலா 3000 RPM நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். வித் ஏசியோட தான். ஏசியும் பாத்தீங்கன்னாக்கா லோ கூலிங்ல வச்சிருக்கிறேன். இது வந்து ஹை கூலிங், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்போ நான் செட் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா லோ கூலிங். காத்து ஜில்லுன்னு வரும், அந்த அளவுக்கு கூலிங் இருக்காது. ஆனா ஒரு இதமான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் கேபின்குள்ள. சோ அந்த மாதிரி தான் ஏசியை நான் போட்டுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு மைலேஜ் 20 கொடுத்துருக்கு. அப்போ வந்து டயர் வந்து C8 செக்யூரா டிரைவ். ஆமா, செக்யூரா டயர். அது கம்பெனி OE டயர். OEM கம்பெனி டயர். அப்போ வந்து 19 கிலோமீட்டர் ஏசி இல்லாம போனா 19, ஏசியோட போனா 17-16 இப்படிதான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏசி எப்போ ஸ்லோவா வச்சோம்னா 17, 18 கொடுத்துட்டு இருந்தது. வண்டி நல்லா வச்சோம்னா 16 அந்த மாதிரி கொடுத்திருந்தது. இப்போ ஒரு முறை கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பிறகு இப்போ வந்து டயர் மாத்தணும். இப்போ டயர் வந்து வேற டயர் மாத்திக்கிறோம். அப்போலோ அல்நாக் 4G. அப்போலோ அல்நாக் 4G அந்த டயர் மாத்திக்கிறோம். இந்த 4 டயரும் 23,600 ரூபாய் வாங்கினாரு. இந்த டயர் வாங்கின பிறகு மைலேஜ் வந்து கம்மியா தான். எவ்வளோடா கொடுக்குதுன்னா 15 கொடுக்குது. 15 மேக்ஸிமம் 16 வரைக்கும் கொடுக்குது. இதே ஏசி போட்டோம்னா 14.
14 14 மைலேஜ் டிராப் இருக்கு. மைலேஜ் குறைஞ்சிருக்கு. அது ஏன் மைலேஜ் டிராப் இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகேப்பா. இப்போ டயர் மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அதாவது சில பேருக்கு வந்து அந்த ஒரு டயர் வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சிஎட் செக்யூர் டிரைவ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நம்ம வந்து டயர் லைஃப் அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து இந்த டயர் சூஸ் பண்ணேன், அப்போலோ அல்னாக் 4G. ஸோ இது வந்து நான் வந்து மைலேஜ்னாக்க கார் மைலேஜ் இல்ல, டயர் மைலேஜுக்காக சூஸ் பண்ணேன், அதிக லைஃப் வரணும்னு சொல்லி. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது ஏன்டா இது சூஸ் பண்ணோன்னு. ஏன்னா மைலேஜ் அடி வாங்குது. ஏன்னா டயர்ல கிரிப் அதிகமா இருக்கு, அதனால காரோடைய ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமா இருக்கு. மைலேஜ் குறையுது, கார் மைலேஜ் குறையுது. ஆனா டயர்ல எந்த ஒரு குறையும் இல்ல, ஆனா கார் மைலேஜ் குறையுது. இந்த காருக்கு ஏத்த டயர் வந்து இது இல்ல, எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அதான் ஃபீல் ஆயிடுச்சுங்களா? ஆமா, இது என்னன்னா ஸ்மூத்தா இருக்கு. ஆனா வண்டியில போகும்போது ரைட் குவாலிட்டி, டயர் குவாலிட்டி ஸ்மூத்தா இருக்கு. இது இருக்கு. ஏன்னா மைலேஜ் மட்டும் தான், கார் மைலேஜ் டிராப், மைலேஜ் தான் டிராப் ஆகுது. அது ஒண்ணுதான் குறை வழிய டயரை பத்தி எதுவும் சொல்ல. ஆமா, அது கிரிப் அதிகமா இருக்கனால நமக்கு மைலேஜ் குறையுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிக்கிறீங்க நீங்க என்கிட்ட, ஏன் அந்த மாதிரி குறையுதுன்னும் போது இல்லப்பா அது கிரிப் அதிகமா இருக்கு, ரோட்ல போகும்போது அந்த கிரிப் அதிகமா பிடிக்கும் போது நமக்கு பெட்ரோல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அதனால தான் அது நமக்கு மைலேஜ் குறையுதுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்பதான் தெரியும். சரி, அப்போ நினைச்சேன் இந்த டயர் ஏன்டா வாங்கணும்னு தெரியாது. அப்போ சரி வாங்கிட்டோம். ஆனா போகும்போது எப்படான்னா கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. வண்டி போகும்போது ஸ்மூத்தா இருக்கு. மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொன்னேன். மத்தபடி எல்லாமே சூப்பரா. ஏன்னா இந்த டயர்ல வந்து சிலிகான் காம்பவுண்ட் கம்மி. சோ சிலிகான் காம்பவுண்ட் கம்மினாக்கா டயர் லைஃப் அதிகமாகும். சிலிகான் காம்பவுண்ட் அதிகமா இருந்தா டயர் லைஃப் குறையும், ஆனா காருடைய மைலேஜும் அதிகமாகும், ஆனா டயர் லைஃப் குறைஞ்சிரும். அதனால நான் கொஞ்சம் பெட்டர் லைஃப் வரணும்னு சொல்லி இந்த டயரை சூஸ் பண்ணேன். ஆனா காருடைய மைலேஜ் டிராப் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த டயர் பத்தி நான் பேசும்பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிப்பா, இப்போ ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இந்த கார் வந்து என்ன பர்பஸுக்காக பிரான்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில், யார் வாங்கலாம்? அதாவது ஃபேமிலி யூஸுக்கா, இல்ல சில பேர் வந்து கார் எடுத்து இந்த கியூரியாசிட்டியில டிரைவ் பண்ணுவாங்க, அதிகமா ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே கார் பறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த கார் செட் ஆகுமா? யாருக்கு செட் ஆகும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? மிடில் ஃபேமிலிக்கு தான் செட் ஆகும். அதுவும் மிடில் ஃபேமிலின்னா 4 பேர், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கொஞ்சம் எடுத்த உடனே பறக்கணும்னா இது சிங்கிள் சிலிண்டர் காரு. சிங்கிள் சிலிண்டர் இல்ல, 3 சிலிண்டர் கார், 1 லிட்டர் இன்ஜின். 3 சிலிண்டர்ஸ்ல 3 சிலிண்டர் கார், 1 லிட்டர் இன்ஜின், 1 லிட்டர் 1000 cc இன்ஜின். ஓகே, இது அப்படி வேகமா போறவங்க இந்த காரு வாங்கக்கூடாது. அது அவங்க பர்ஃபார்ம் பண்ணாது. இது வந்து வேகத்தை கூட்டாது எடுத்த உடனே. இது வந்து பீஸ் டிரைவ், கொஞ்சம் வேகமா போகும். இது வந்து ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்குனது. அதனால ஃபேமிலியோட போலாம். வண்டி வாங்குறது முக்கியம் இல்ல, மெயின்டெனன்ஸ் ரொம்ப மெயின்டெனன்ஸ். ஆமா, மெயின்டெனன்ஸ் முக்கியம். பணம் கொஞ்சம் செலவாகும். நம்ம ஃபேமிலிக்கு வேணும்னு நினைச்சா கார் வாங்கிக்கலாம். சரி, நம்ம எப்பாவது யூஸ் பண்றோமே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லனாக்கா பெட்ரோல் கார்லயே சின்ன காருங்க, மெயின்டெனன்ஸ் கம்மி. ஒரு 3 பேர் தான் ஃபேமிலி இருக்கிறோம். நாங்க 3 பேர் இருக்கிறோம்ப்பா, எதுக்குப்பா ஹூண்டாய் நியாஸ் இந்த மாதிரி ஹேட்ச் பேக் எடுத்து சீட் வேணும், 4 சீட்டே போகணும் அப்படின்னா ஓகே. அது வந்து இன்னும் குறையும். சின்ன கார் மெயின்டெனன்ஸ் குறையும், மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் சார்ஜ் குறையும். இந்த மாதிரி கார் வாங்கணும்னா நம்ம வந்து ஃபேமிலி வந்து ஒரு 5 பேர், 4 பேர், 5 பேர் அப்படி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கார் வாங்கி. மத்தபடி இந்த கார் பத்தி சொல்லணும்னாக்கா ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே இல்லீங்களா? நல்லா இருக்குது, பெஸ்டா இருக்குது. இல்ல, கார் நல்லா இருக்குது, மத்தபடி எந்த குறையும் சொல்லல. சரிப்பா, சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் முடிஞ்சிருக்கு வண்டிக்கு தெரியுங்களா? வண்டிக்கு எனக்கு தெரிஞ்சு 4 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. 4 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. 5வது சர்வீஸ் வரப்போகுது. இப்ப 5வது சர்வீஸ் வரப்போகுது. ஆனா இது 5வது சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா மேஜர் சர்வீஸ். ஏன்னா 50,000 கிலோமீட்டர் நெருங்கிடுச்சு. சோ ஓகேப்பா, சர்வீஸ் பில் எவ்வளவு வருது? ஒரு முறை 10,000 ரூபாய் வந்திருக்கு, ஒரு முறை 13,000 ரூபாய் வந்திருக்கு, ஒரு முறை 12,000 ரூபாய் வந்திருக்கு. சர்வீஸ்ல வந்து பார்ட்ஸ்க்கு ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பில் போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரண்டியில இருந்தனால கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாரண்டியில கிளைம் பண்ணிட்டோம். ஆமா, இந்த சர்வீஸும் ஃப்ரீ சர்வீஸ் தான், 5th சர்வீஸ். அதாவது ஏன்னா நம்ம ஏஎம்சி போட்டிருக்கோம். ஏஎம்சி போட்டிருக்கனால இதுவும் வந்து ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ்னா ஏற்கனவே நம்ம அதுக்கான காசு கட்டியாச்சு. ஆமா, ஏற்கனவே கட்டிட்டோம் நாங்க, கட்டியாச்சு. அதனால ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி ஆக மொத்தம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இப்போ நீங்க சர்வீஸ் எடுக்க போறீங்க ரெனால்ட் ஷோரூம்ல, சேல்ஸ்ல எந்த ஷோரூமா இருந்தாலும் சரி, புது கார் எடுக்க போறீங்கன்னாக்கா சேல்ஸ்ல இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாங்க சார், வணக்கம் சார், என்ன சார், எந்த பட்ஜெட்ல பாக்குறீங்க, டீ காஃபி குடிக்கிறீங்களா, டெஸ்ட் டிரைவ் பாக்குறீங்களா அப்படின்னு நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஆனா கார் எடுத்ததுக்கு அப்புறம் கார்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுனாக்கா அந்த ப்ராப்ளத்தை அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி சரி பண்றாங்க, எப்படி உங்களை அப்ரோச் பண்றாங்க, உங்களை எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதுதான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா கார்ஸ் வந்து நல்ல கார், நல்ல பில் குவாலிட்டி, அங்க சர்வீஸ் சரியில்லை. ஆனா டாடால சர்வீஸ் சரியில்லை, அது குறை இருக்கு. ஆனா இருந்தாலும் மக்கள் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்கனாக்கா உயிர். ஏன்னா அதுல வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, சேல்ஸ் நல்லா இருக்கு, சர்வீஸ் சரியில்லை டாடால. இப்போ இந்த ரெனால்ட்ல சேல்ஸ் எப்படி இருக்கு? சேல்ஸ் பத்தி சொல்ல வேண்டாம், சர்வீஸ் எப்படி இருக்கு?
சர்வீஸ் பார்க்க போனா வேலூர்ல பெஸ்டா செய்யறாங்க. வேலூர்ல போய் நான் சர்வீஸ் செஞ்சுக்கிறேன். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம திருவண்ணாமலையிலயும் செய்யறாங்க. ஒண்ணு OMRல செஞ்சுக்கிறோம் மெட்ராஸ்ல. அங்கேயும் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. குடுவாஞ்சேரி நம்ம போன இடத்துல ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சது எங்கடான்னா வேலூர் தான். வேலூர்ல நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டு நமக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணும் உட்காருங்க அப்படின்ட்டு ஏசி போட்டு நமக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்து அன்பா பேசுறாங்க. இது ஃபால்ட் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் இந்த ஃபால்ட் ஆயிருக்குங்க, இது எல்லாம் மாத்தலாமா என்ன சொல்றீங்க அதையும் கேட்டுக்கிறாங்க, கேட்டு செய்யறாங்க. ஆனா எந்த இடத்துல சர்வீஸ் போனாலும் சூப்பரா செய்யறாங்க. சரி, ஓகே. ஆக மொத்தம் டோட்டல் உங்களுடைய ஃபீல்? இது மூத்த புள்ளன்னு நினைக்கிறேன். இவனுக்கு செலவு பண்ணி இந்த ஆக்சிடென்ட் ஆகி தான் கொஞ்சம் செலவு. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சிடென்ட் ஆகலன்னா பரவாயில்ல. ஒரு 2.25 லட்சம் செலவாச்சு. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் இல்ல. இன்சூரன்ஸ் கிளைம் இல்ல. ஏன்னா அப்போ நம்ம டீ போர்டா வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம், டீ போர்டு வேணாடா அப்படின்னு ஒயிட் போர்டா மாத்தியாச்சு. இன்சூரன்ஸ் டீ போர்டுக்கு 35,000 ரூபாய். யாரும் சொல்லல. இப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வண்டி பத்தி சுருக்கமா. வண்டி டோட்டலா சூப்பர். 10 அவுட் ஆஃப்க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம். 9 கொடுப்பீங்க. அம்மா நீங்க? 10 out of 8 குடுக்கறேன்டா. ஏமா 8 2 பாயிண்ட் ஏன் குறையுது? ஏன் 2 பாயிண்ட் குறையுதுனாக்கா இப்போ வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஏன் 10 of 10 கூட குடுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நம்மளுடைய இதுதான் இது வாங்கலாம், ஃபேமிலி மெம்பர் தாராளம். ஒண்ணு இல்லப்பா, மைலேஜ் வந்து சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்த சர்வீஸ்ல நான் சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். 10 of 9. 10 of 9. கார் பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 47,440 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன். ஓட்டின வரைக்கும் ரைட் குவாலிட்டி, அதாவது ஜோல்டிங் ரோட்ஸ்ல அப்பாவுக்கும் அம்மாக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நான் ஜோல்டிங் ரோட்ஸ்ல ஓட்டும் பொழுது ஓகே அந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுள் இல்ல. எனக்கு சஸ்பென்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு. என்னன்னாக்கா பிரச்சனை மேனுவல் காருங்கிறதுனால ஜோல்டிங் ரோட்ஸ்ல ஓட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாத்தி மாத்தி போட வேண்டியதா இருக்கு ஒரு சில டைம்ல. அதனாலேயே மைலேஜ் டிராப் ஆகுது. ஸோ வந்து இது கார் ப்ராப்ளம் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கவர்மெண்ட் ப்ராப்ளம். ரோடு அவங்க போட வேண்டிய கடமை, அவங்க தான் போடணும் ரோடு. அதுக்கு ரோட் டேக்ஸ் தான் நம்ம கட்டுறோம். ரோட் டேக்ஸ், டோல் சார்ஜ் நிறைய கட்டுறோம். ஆனா பாருங்க ரோடு பாருங்க, இது வந்து கார் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா, கம்பெனி நல்லா R&D பண்ணி தான் கார் மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி டேமேஜ் ரோட்ல வண்டி போகும்பொழுது வண்டி ஷேக் ஆகுது, சஸ்பென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அது கார் தப்பு இல்லை, கவர்மெண்ட் தப்பு. சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் மேக்ஸிமம் டிரைவர் சீட்ல உட்காந்து தான் வந்திருக்கிறேன் இந்த வண்டியில. மேக்ஸிமம் நான் தான் வண்டி ஓட்டுறேன். ஸோ ஓட்டும்பொழுது டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நல்லா இருக்கு. அதாவது நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டணும், ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஸ்லோவாக ஸ்மூத்தாக ஓட்டணும், ஸ்டெடியாக ஓட்டணும், பீஸாக இருக்கணும். அதுவும் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது மைண்டு பீஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ எனக்கு ஏற்ற வண்டி தான் இது. அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு லீனியர் பவர் டெலிவரி தான் கிடைக்கும். ஆனால் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 2000 RPM 2500 RPMல இந்த காருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 70-80 போகும்பொழுது 3000 RPM வந்துடும். அப்போ வந்து டாப் நாச்சாக இருக்கு. வண்டியோடைய ஸ்பீட் குவாலிட்டி சொல்கிறேன், ரைட் குவாலிட்டி, மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹில்ஸில் நான் ஓட்டியிருக்கிறேன். ஹில்ஸில் இந்த வண்டியோடைய டார்க்குனால 10 பேரை வச்சு, அதாவது 8 அடல்ட்ஸு 3 குழந்தைங்க, 10 பேர் வச்சு ஏற்காடு மலையில் ஏறி இறங்கிட்டேன். சரிங்களா, ஸோ ஏற்றத்துலையும் நல்லா இருந்துச்சு, இறக்கத்துலையும் வண்டி என்னுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதிகமாக டார்க் இருந்ததுனால வண்டியோடைய புல்லிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருந்துச்சு. மேலே ஏறும்பொழுது 10 பேரோட ப்ளஸ் லக்கேஜஸும் ஸோ நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த காரோடைய ஏசி பற்றி சொல்லணுன்னாக்கா, ஏசியோடைய கூலிங் இப்போ குறைஞ்சிருக்கு. முன்ன ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, அதாவது சர்வீஸ் பண்ணிட்டு வர சொல்ல நல்லா இருந்தது. இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா கேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசியோடைய கேஸ் வந்து ரீஃபில் பண்ணணும், ப்ளஸ் சர்வீஸும் வந்துருச்சு. 47,400 போகிறதுனால, அப்பா நீங்கள் பிடிங்க, அம்மனால முடியல, 47,440 போனதுனால இப்போ சர்வீஸ் கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் போயிடுச்சு அப்படின்னாக்கா சர்வீஸ் பண்ண வேண்டியதான் இந்த வண்டிக்கு. அதாவது ஏற்கனவே நான் ஏஎம்சி போன சர்வீஸில் 4th சர்வீஸில் ஏஎம்சி வந்து கட்டிட்டேன். அடுத்த சர்வீஸுக்கான பில்லு நான் முன்கூட்டியே கட்டிட்டேன். 12,000 சில்லரை கட்டிட்டேன். அடுத்த சர்வீஸ் வந்து சார் உங்களுக்கு ஃப்ரீ, ₹1 கூட தர வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கட்டினேன் ஏஎம்சிக்கு. அதனால இப்போ வர சர்வீஸ் மேஜர் சர்வீஸாக இருந்தாலும் ஃப்ரீ தான் எனக்கு. சரிங்களா, அவங்க என்ன ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போய் வண்டியை விட்டு அவங்க என்ன ஃப்ரீ சொல்லியிருக்கிறாங்க, உண்மையாக பில் ஃப்ரீயாக இருக்கா, 0 பில் வருதா, இல்லை ஏதாச்சும் ₹500 கொடுங்க, ₹1000 ₹2000 கொடுங்க அப்படின்னு சொல்லி பில் போட்டு தராங்களா பார்ப்போம். சரிங்களா, 5வது சர்வீஸு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அண்டு இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த வண்டியோடைய சீட்டிங், அந்த சீட்டுடைய குஷன். ஏன்னாக்கா பட்ஜெட்டில் தராங்க, சரி ஓகே, இந்த சீட் வந்து திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கும்,
ஸ்பாஞ்சு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாருதி கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்ச் அதிகமாக இருக்கும். மஹேந்திரா காரெல்லாம் புசு புசுன்னு இருக்கும் சீட். இந்த வண்டியில் அந்த மாதிரி கிடையாது. நான் பட்ஜெட் ஓரியன்ட் காருங்கிறதுனால அந்த ஸ்பாஞ்ச் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதாவது அது கூட வந்து நீங்க சொல்றது கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி போப்பா. அதாவது பட்ஜெட் ஓரியன்ட் காருங்கிறதுனால ஸ்பாஞ்சோட குவாலிட்டி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இருந்தாலும் நம்ம சீட் கவர் போட்டோம்னாக்கா அந்த சீட் கவரில் இருக்கிற ஸ்பாஞ்சு அந்த கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது, குஷ்னிங் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கம்பெனியில் கொடுத்த சீட் கவர். அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சீட் கவர் போடணும், சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் குவாலிட்டி அப்படின்னாக்கா கம்பெனி சீட் கவரே போட்டுக்கோங்க. ஆனால் ரேட் அதிகம். இல்லை எனக்கு ஒரு 2-3 வருஷத்தில் சுருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே குஷ்னிங் நல்லா இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னாக்கா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு போய் சீட் கவர் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி RXT வேரியண்ட்னு வச்சுருந்தோம். மெட்டல் மஸ்டர்ட் அப்படின்னு கலரில் RXT வேரியண்ட் வச்சுருந்தோம். ரெனால்ட் ட்ரைபரில் தான். இப்போ அந்த கார் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. அந்த RXT வேரியண்ட்டில் 165/80 or 14 inches டயர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் RXZ வேரியண்ட்டில் 185/65 or 15 inch கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு மாற்றம் ரைட் குவாலிட்டியில் அப்படின்னாக்கா, இதில் 15 inch டயர் கொடுத்துருக்குறாங்க, அதில் 14 inch டயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் 185 செக்ஷன், அதில் 165. அதில் 165ங்கிறதுனால நம்ம ஓட்டும் பொழுது ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. இந்த வேரியண்ட்டோட கீழே இருக்கிற வேரியண்ட்டை சொல்கிறேன். அதில் வந்து 165 ப்ரொஃபைல்ங்கிறதுனால ஸ்டியரிங்கோடைய இது வந்து சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, ஸ்பீடு அள்ளுச்சு. அந்த ரோட் கிரிப் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா டயரோடைய சைஸ் வந்து RXT வேரியண்ட்டில் கம்மி, இதில் டயரோட சைஸ் அதிகம். அதில் கம்மிங்கிறதுனால மைலேஜ் அதிகமாக இருந்துச்சு, ரைட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ஸ்டேரிங்கோடைய அந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மைலேஜ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் டயர் லைஃப் குறைவு தான். பட் இருந்தாலும் அந்த ரைடோடைய அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது 185ங்கிறதுனால இதில் ரோட் ட்ரிப் அதிகமாக இருக்குது, ஸோ மைலேஜ் குறையுது. அதனால ரைட் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குது. இப்போ புதுசாக ரெனால்ட் ட்ரைபர் கார் விட்டுருக்குறாங்க இல்லையா, அந்த ரெனால்ட் ட்ரைபர் காரில் அட்லாண்டிக், எவல்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படின்னு சொல்லி 4 வேரியன்ட் விட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி RXE, RXL, RXT, RXZ அண்ட் நைட் எடிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அட்லாண்டிக், எவல்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன், அதாவது செகண்ட் பேஸ் மாடல். ஏன்னா பேஸ் மாடலில் ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் AC கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் இல்லை. நீங்கள் இதே அட்டர்டிக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா 3 ரோஸ்க்கும் AC வேண்டி இருக்குது. டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா 165/80. 80னாக்கா அந்த டயருடைய வித்து, அதாவது இந்த டயர் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனை சொல்கிறேன். இது வந்து 65, இது வந்து 65. இதே 80னாக்கா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் டயரு. ஸோ டயர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால, இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குஷ்னிங் நல்லா இருக்கும். ஸோ டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா 165/80 or 14 inch டயர், அந்த வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அட்டன்டிக் வந்து அட்டன்டிக் இல்லை, எவல்யூஷன் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் கார் பார்க்குறதுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் டெக்னோ போயிடலாம். டெக்னோ போனீங்கன்னாக்கா டைல் லேம்ப்ஸ், LED டைல் லேம்ப்ஸ் கிடைக்கும். பிளாக் கலர்டு வீல் கேப்போட உங்களுக்கு 15 inch டயர் கிடைக்கும். ப்ளஸ் அதுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி போகிறதா இருந்தால் போகலாம். செகண்ட் பேஸ் வேரியன்ட் எவல்யூஷன், அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே. ஆக மொத்தம் இந்த வண்டிக்கு நான் கொடுக்குற ஸ்கோர் 10 out of நான் வந்து 10 கொடுப்பேன். ஏன்னாக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு மைலேஜ் பிரச்சனை, அது சர்வீஸில் போய் நான் சரி பண்ணிப்பேன். அண்டு இந்த டயர் பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டயரில் என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, இருங்க, இது வந்து அப்போலோ அல்நாக் 4G டயர். இந்த டயரில் டோட்டலாக 3 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து CH செக்யூர் டிரைவ் டயர் இல்லை MRF ZV TV அந்த டயரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 லைன் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா இந்த லைன் இருக்காது. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இந்த லைன் இவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்கிறதுனால ரோட் கிரிப் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. அந்த ரோட் கிரிப்னால இன்ஜின் லோட் ஏறி மைலேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த டயர்னால மைலேஜ் ட்ராப். இந்த டயர் வந்து பலினோக்கு ஓய் ஃபிட்மெண்ட், பலினோ காரு, கிளான்சா காரு, ஸோ இந்த 1.5, 1.2 லிட்டர் இன்ஜின்ஸ்க்குலாம் இது சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ரெனால்ட் ட்ரைபர் காருக்கு இந்த அப்போலோ அல்நாக் 4G டயர் செட் கிடையாது. இது வந்து டயர் லைஃப் அதிகமாகும், ஆனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். நான் இது வந்து டயர் அதிகமாக உழைக்கணும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இது நான் வாங்கினது. ஆனால் மைலேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மைலேஜ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியாது, ஒன்றும் ஐடியா இல்லை.
ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன் ஏன்டா இந்த டயரை போட்டால் நம்ம கம்முன்னு சிஎச் செக்யூர் டிரைவ் டயர் இல்லை எம்ஆர்எஃப் ZVTV டயர் போட்டிருக்கலாமே இப்போ நான் நினைக்கிறேன். சரி ஓகே, டயர் வர வரைக்கும் வரட்டும். சர்வீஸில் போய் மைலேஜ் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த வண்டி ஃபேமிலிக்கு செட் ஆகும். சரிங்களா? 5 பேர் உட்காந்து போறீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். பின்னாடி ஆளுங்க உட்காரீங்கன்னாக்கா கிட்ஸ் உட்கார வச்சுக்கலாம். என் ஹைட்டுக்கு இருக்கிற பர்சன் ஷார்ட் ட்ரிப்பு தான் அடிக்க முடியும், லாங் ட்ரிப் அடிக்க முடியாது. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம், எந்த காரணமும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த சீட்டு. அதாவது 5 பேர் உட்காந்துட்டு போறோம். இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி இந்த சீட்டை அப்படியே தனியாக அப்படியே நம்ம கயிட்ட முடியும். இப்போ என்னால் கயிட்ட முடியாது. இந்த சீட்டை அப்படியே தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது கைட்டி எடுத்துட்டோம்னா லக்கேஜ் ஃப்ரீயா வைக்கலாம். நான் இதில் வந்து என்ன வச்சுட்டு அந்த சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு நான் இந்த சீட்டை எடுத்து இந்த மொத்த சீட்டையும் எடுத்து இந்த லக்கேஜ் கேரியர் மேலே வச்சுட்டேன். சரிங்களா? பின்னாடி தேட்டர் சீட்டை மொத்தமா ரிமூவ் பண்ணி இந்த லக்கேஜ் கேரியர்ல வச்சுட்டேன். இந்த கம்ப்யூட்டர் டேபிள் நான் வந்து இப்போ போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. அந்த கம்ப்யூட்டர் டேபிள், கம்ப்யூட்டரு, பக்கெட் ஜெக், அங்கிருந்து நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்பொழுது அதையெல்லாம் இதுக்குள்ள பேக் பண்ணி நான் எடுத்துன்னு வந்தேன். ஸோ பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கு. அதாவது மொத்த சீட்டையும் எடுத்து பெர்ஃபெக்டா வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லாவே இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில. 5 பேர் இருக்கிறீங்க ஃபேமிலினாக்கா தாராளமா இந்த கார் வாங்கலாம். இல்ல 3 பேர் தான் இருக்கிறோம், 2 பேர் தான், மேக்ஸிமம் 4 பேர் தான் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகேனா இந்த கார் வாங்குங்க. அதாவது இந்த காரை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் உங்களால அப்படின்னாக்கா வாங்குங்க. இல்லைனாக்கா இந்த ஹேட்ச்பேக் கார்கள் இருக்கு பாருங்க, அது வாங்கிக்கோங்க. டெய்லி நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா டீசல் கார் பெட்டர் ஆப்ஷன். ஹேட்ச்பேக்ல ஆல்ட்ராஸ் இருக்கு. இல்ல பெட்ரோல் கார்னாக்கா ஐட்டன் நியாஸ். உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸ்டேட்டஸ்க்கு நீங்க கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அந்த சர்வீஸ் நான் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட சர்வீஸ் அப்ப சொன்ன மாதிரி தான் 12,000 10,000. இப்போ லாஸ்டா நான் கட்டின பில் 12,000 சில்லற. ஏன்னா ஏஎம்சி போட்டேன் அப்படிங்கறதுனால 12,000 சில்லற. அண்ட் இந்த கார்ல வந்து நான் போன சர்வீஸ்லயே 3 ஸ்பார்க் பிளக் மாத்திட்டேன். புதுசா கூலண்ட்டை ஊத்திட்டேன். அதாவது இருந்த கூலண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த 3 ஸ்பார்க் பிளக் கூலண்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வர மேஜர் சர்வீஸ்ல அது பண்ணணும் தேவையில்லை. மத்த என்ன ஸ்பார்ட்ஸ் ஏதாச்சும் வியர் அண்ட் டியர் ஆயிருந்தா அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிரேக்ஸ் கூட நான் இப்பதான் புதுசா போட்டிருக்கிறேன். போன சர்வீஸ்ல பிரேக்ஸையும் மாத்திட்டேன். ஆனா வந்து அதை வந்து கம்பெனில மாத்தினேன், சர்வீஸ்ல மாத்தினேன். வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து போட்ட பிரேக்ஸ் இது ஆஃப்டர் மார்க்கெட் பிரேக்ஸ். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபேமிலியில 5 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க ரெனால்ட் டிரைவர் வாங்கலாம். அதுலயும் நீங்க டாப் வேரியன்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் எதுனா எவல்யூஷன் வேரியன்ட். எவல்யூஷன் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு பிரீமியமா இருக்கும் கார் ஃபீல், அந்த 15 inches ஃபீலோட நல்ல பிரீமியமா இருக்கணும், ஆனா டாப் வேரியன்ட் போக மாட்டோம் அப்படின்னாக்கா நீங்க டெக்னோ வேரியன்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டாப் வேரியன்ட் போனா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர் எல்லாம் கிடைக்கும். ஆனா இதுல நீங்க ஒன்னு யோசிக்கணும். கார் வாங்கும்போது நீங்க டாப் வேரியன்ட் போறீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதிகமா இருக்கும், சென்சார்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமா இருக்கும். அதுல ஒரு சென்சார் ஃபால்ட் ஆனாலும் வாரண்டியில இருந்தா நீங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நீங்க அலையணும், வாரண்டி டக்குன்னு பண்ண மாட்டாங்க ஒரு சில டீலர்ஸ்ல. ஆனா வாரண்டி இல்லாத சமயத்துல உங்களுக்கு சென்சார்ஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது நீங்க காசு கொடுத்து மாத்துற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கம்மியா இருக்கிற வேரியன்ட் அத்தன்டிக் வேரியன்ட், அது பேஸ் வேரியன்ட். இல்லைனாக்கா எவல்யூஷன் வேரியன்ட். இந்த 2 வேரியன்ட் சூஸ் பண்ணிட்டீங்க ரெனால்ட் டிரைவர்ல அப்படின்னாக்கா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் நான் சொல்றேன். இல்ல ஃபேமிலியில 3 பேர், 2 பேர், 2 குழந்தைங்க, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லக்கேஜஸ் அவ்வளவுதான் அப்படின்னாக்கா நீங்க ஹேட்ச்பேக் இல்ல காம்பாக்ட் எஸ்யூவி உங்களால அந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும் இருக்கு, அந்த சக்தி இருக்கு அப்படின்னாக்கா அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்க கார் வாங்கிக்கணும். பெரிய பெரிய கார் வாங்கணும். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த சர்வீஸ் ஃப்ரீ. ஆனா 6வது சர்வீஸ் 7வது சர்வீஸ்லாம் எவ்வளோ இழுக்கு போகுதுன்னு தெரியல காசு. ஸோ மெயின்டெனன்ஸ் தான் ப்ராப்ளமே. மெயின்டெனன்ஸ், ரன்னிங் காஸ்ட் இதை பார்த்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற கார் ஹேட்ச்பேக்கா, எஸ்யூவியா, காம்பேக்ட் எஸ்யூவியா, இல்லை இந்த மாதிரி சப் காம்பேக்ட் அது 4 மீட்டருக்குள்ள வரக்கூடிய எம்பிவியா, இந்த பெரிய காரா, உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய வருமானம், உங்களால முடியும், சர்வீஸ் காஸ்ட், ரன்னிங் காஸ்ட் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா எந்த காருன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய காரை செலக்ட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்க. அண்டு அந்த கார் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கான சர்வீஸ் பில் எவ்வளோ வரும். ஆக மொத்தம் இந்த காருக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். அடுத்த சர்வீஸ்ல 5th சர்வீஸ்ல என்னென்ன மாத்துறாங்க, ஃப்ரீ பில் வருதா இல்லை ஏதாச்சும் சார்ஜ் போட போறாங்களான்னு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? சரி ஓகே. சரி, ஒரு சின்ன கேள்வி. இப்போ உங்களை பிக் பாஸ்ல கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்க, நீங்க பிக் பாஸ்ல போறதுக்கு ரெடிங்களா? பிக் பாஸ் ரெடி தான்.
ரெடி. அடுத்த முறை பிக் பாஸ்ல உங்களை கூப்பிடுவாங்க நம்பிக்கையில் உங்களை இப்போவே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அடுத்த முறை பிக் பாஸ்ல வந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிடுவாங்க. அப்போதான் மக்களுக்கு தேவையான பாசிபிள் இன்ஃபர்மேஷன் பாசிபிலிட்டியாக சொல்வீங்க. கூப்பிட்டா ஆ, இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஓகே. வீடியோ லென்த் ஆயிடுச்சு ரொம்ப. இருந்தாலும் நான் இதுல சில விஷயங்களை கட் பண்ணி தான் எடிட்டிங் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. கடைசி ஷார்ட் கிளிப் இதுதான். இந்த கார் பாத்தீங்கன்னாக்கா குளோபல் என்கேப்ல 5 out of 4 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. சில ஆக்சிடென்ட்ஸ்ல பெரிய ஆக்சிடென்ட்ஸ்ல மக்களுடைய உயிரையும் காப்பாத்திருக்கு, என்னுடைய உயிரையும் காப்பாத்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்த்தலாம். அண்ட் இந்த ஒயிட் போர்ட்ல இருந்து டீ போர்டு எப்படி மாத்துறது பத்தியும் சில பேர் கேட்டுக்கிறீங்க இல்லையா. ஒயிட் போர்ட்ல இருந்து டீ போர்டா மாத்தி டீ போர்ட்ல இருந்து மறுபடியும் அகைன் ஒயிட் போர்டா மாத்திட்டேன். அதெல்லாம் எப்படி மாத்துறேன், என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல பார்த்தலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. சரி, ஓகே. இந்த கார் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். மீண்டும் மற்ற ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோடெக். ஓகே. ஓனர் அம்மா அவங்க அனைவருக்கும் ஓகே, நன்றிம்மா.